Final year mechatronics engineering student. Question number 481. In the multiple disc clutch, if there are 6 discs on the driving shaft and 5 discs on the driven shaft, then the number of pair of contact surfaces will be equal to. So இது வந்து சூப்பரான क्वेश्चन, டிசைன் ஓரியன்டடா நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் அப்படியே சொல்றாங்க. இப்போ டிரைவிங் கிளட்ச் ட்ரிவன் கிளட்ச் அப்படினா பிளேட் இருக்கும். சோ பிளேட் எத்தனை பிளேட் இருக்குன்னா இப்படி இருக்குன்னா இது ஒரு பிளேட் இது ஒரு பிளேட் அப்படினா சோ இது ஒரு கான்டாக்ட், இது ஒரு பிளேட்னா இங்க ஒரு கான்டாக்ட், இங்க ஒரு பிளேட். சோ எஃபெக்டிவ் கான்டாக்ட் எத்தனை இருக்கும் அப்படினு தான். இப்ப 4 இருந்தா 1 2 3 4 எத்தனை கான்டாக்ட் இருக்கு? 3. டோட்டல் பிளேட் எத்தனை இருக்கோ டோட்டல் பிளேட்டை விட ஒன்னு கம்மியா தான் கான்டாக்ட் சர்ஃபேஸ் இருக்கும். சரியா? இங்க டோட்டல் பிளேட் கொடுக்கல, ட்ரிவன் பிளேட்டும் டிரைவிங் பிளேட்டும் கொடுத்துட்டாங்க. அப்ப ஃபார்முலா வந்து n1 + n2 - 1. 6 வந்து கூட்டினா 11 11 கழிச்சா அதான் ஆன்சர் 10 தான் எஃபெக்டிவ். இப்போ சில சமயம் டோட்டல் கொடுத்துருப்பாங்க, டோட்டல் கொடுத்தா அது வந்து 1 கழிச்சா போதும். டோட்டல் கொடுத்தா 1 கழிச்சா போதும். டிரைவிங்கும் ட்ரிவனும் கொடுத்தா ரெண்டையும் கூட்டி -1. இது வந்து என்ன எதுக்கான ஃபார்முலானா நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் பேர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ், நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் பேர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ். ஸோ கிளட்சில் வந்து கிளட்ச் டிசைன் பண்ணும்போது இந்த என்னோட வேல்யூ வந்து கேபிட்டல் என்னோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணுறதே இதுதான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நமக்கு திரும்ப திரும்ப கேட்பாங்க. நிறைய பிளேஸ்மெண்ட்ல கேட்பாங்க. டிசைன்ல ஒரு 10 கேள்வினா கிளட்ச்ல இருந்து ஒரு கேள்வினா இந்த கேள்வி ஒரு கேள்வி ஃபேமஸான கேள்வி, ஜாப் கிளட்ச் ஒரு கேள்வி. சரியா? இன்னைக்கு நம்பர் ஆஃப் எஃபெக்டிவ் பேர் ஆஃப் கான்டாக்ட் சர்ஃபேஸ் கற்றுக் கொடுத்த டெக்னிக்கல் சாம்பியன் பாபு சுந்தரிக்கு தேங்க்யூ.